ஆ நீங்க வந்து 2 ரூபா கொடுத்துட்டு போனீங்க. ஞாபகம் இருக்கா? ஆ உடம்பு எல்லாம் சரியில்லையா? உடம்பு கையே சரியில்லை. என்ன ஆச்சு? இன்னும் கண் பார்வை கம்மியாச்சு. அது என்ன பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில்? சின்ன பிள்ளைங்க ஒரு கண்ணு தெரியாது. சரி. இந்த ஒத்த கண்ணிலேயே தான் தெரியுது. ஆ இந்த கண்ணும் கொஞ்சம் மங்களா மறைக்குது. மங்களா இருக்கா? சாப்பிடறதுக்கு எதுவும் முடியலை. ஆ ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதனா கூட்டு போய் பார்த்தாங்களா? அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பொண்ணு வேலை பார்க்குது. ஜிஹெச்சில் பாப்பா. அதெல்லாம் பார்த்து ஒன்றும் முடியாது. வயசாகி போச்சு. சரீரம் இப்போ குரலை பார்த்துக்கா இப்போ கண்டுபிடிச்சிங்களா? அதனால தான் சரி 2 மாசமா வந்து பார்த்துட்டு போனேன். சரி ஆள் இல்லை நீங்கள், அதான் சரி உடம்பு உடம்பு எதாவது சரியில்லையோ அப்படின்னு பார்த்தேன், பயன்ட்டேன். நீங்கள் பயப்பட்ட அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். கல்யாணம் முடிச்சாச்சா? இல்லை இல்லைம்மா, கல்யாணம்லாம் ஆகலை. கல்யாணம் முடிச்சு உள்ள குட்டியோட நல்லா இருக்கு. சரிம்மா சரிம்மா. சரிண்ணே, இப்போ வியாபாரம் எதனா பண்ணீங்களா இல்லையா? ஒரு 30 ரூபாய்க்கு. 30 ரூபா தான் வியாபாரம் ஆச்சா? எவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறீங்க? நான் வந்து 4 மணிக்கு வந்தேன். 4 மணிக்கு வந்தீங்களா? 2 மணி நேரத்தில் 30 ரூபா தான் விற்றுருக்கு. ராத்திரிலாம் என்ன கேட்காத பூரா ஃபோனில் கேட்காங்க. ஃபோனு நான் படிக்கவும் இல்லை. நான் அக்கௌண்ட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த இது வைக்க வேண்டியதுதானே, அந்த ஜிபே கேட்குறாங்களா? அது எதனா ஒரு வழி பண்ண வேண்டியதானே? அது வழி பண்ணுறது அக்கௌண்டெல்லாம் இருந்தது. காலி பண்ணிட்டு இப்போ பொண்ணு அக்கௌண்ட் இருக்கு. அவன் நம்பரை வாங்கினா ஏற்றுனா அவன் 5 வீட்டு வந்தாலும் கொடுத்துருங்க. அப்படித்தான் வாங்கிட்டு வரணும். 10 பேரில் ஒரு ஆளுங்க காசு எடுத்து வாங்கிடும். அது இப்போ எல்லாரும் அப்படி தானே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அது எதனா ஒரு வழி பண்ணிக்கோங்க, சரிங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா மதியம்? எதுனா நல்லா இருக்க வேலை எதனா சாப்பிட வாங்கிட்டு வருவா? இல்லை சொல்லுங்க, எதனா வாங்கின டீ சாப்பிடுவீங்களா? வாங்கிட்டு வரட்டா? டீ வாங்கிட்டு வரட்டா? சரி இருங்க. இது வந்து இந்த பழத்துக்கு சரியா? இது வந்து உங்கள் பேரனோட இது சரியா? நான் என் கையில் இருக்கும் போது நான் பெருசாக பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், சரியா? சரியா? அந்த லட்சம் என் கையில் வந்ததுன்னா கண்டிப்பாக தருவேன், சரிங்களா? என் கையில் இருக்கிற என்னோட சக்தி அவ்வளோதான். அப்படி சொல்கிறீங்களா? இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் எல்லாம் காசு தானே பார்க்குறாங்க. லட்சத்தில் சம்பாதிக்கிறியா, நல்ல பையனா, அதெல்லாம் பார்க்க மாட்டுறாங்க. பணம் இருக்குதா தான் பார்க்குறாங்க. உங்கள் காலத்தில் குணம் இருந்தால் போதும் இல்லையா? அது பார்க்க மாட்டாங்கல்ல. நல்ல டாப் டூப்பாக இருந்து உள்ள வந்து பல கெட்ட பழக்கம்லாம் எத்தனை பேர் வச்சுருக்காங்க. வெளியில் போட்டுறான். அது நாமத்தை ஆண்டது ஒரு வழி போட்டது. வேலைக்கு சாப்பிடுங்களா? அம்மா இது போதும், எனக்கு இது போதும். நீங்கள் அதை வச்சுக்கோங்க வியாபாரத்துக்கு, எனக்கு இதுவே போதும். உங்களோட மன திருப்திங்க அதான் தெரியுது. சரி அப்போ நான் வரட்டுமா? பார்க்கலாம், வரும்போது வேறு எதனா இது பண்ணுறேன், சரியா? உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க. அடுத்த தடவை வரும்போது கண்ணு நல்லா இருக்கிற மாதிரி சொல்லணும், சரியா? அடுத்த தடவை வரும்போது நான் காசு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வர பார்க்குறேன், சரியா? நீங்கள் உங்கள் ஆசீர்வாதம் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள்
இருக்கணும், தண்ணி போடக்கூடாது. அந்த பழக்கெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு, எந்த ஒரு கெட்ட பழக்கம். எங்கள் அம்மா வளர்த்த விதம் அந்த மாதிரி. அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா வீட்டில் வேலை பார்க்குறாங்க. நல்லா இருக்கிறாங்க. அப்பா நல்லா இருக்கிறாரு. அது வரையும் அம்மா அப்பா உங்களுக்கு சரியா இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் எந்த வகையிலையும் முட்டுக்கு நிற்கிறார். குழந்தையும் தெய்வமும் கொண்டாட கிடைக்கல. தெய்வமே அம்மாவும் அப்பாவும், அதுக்கு பின்னர் தான் மக்கள். அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ராசா? சரிம்மா, போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, பத்திரமா இருங்க. சரி.